ஞானஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ஆவணி மாத ராசி பலன் காணலாம். ஆவணி மாதம் 31 நாட்களை கொண்ட சிம்ம மாதம். ஆவணி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம். மாத கிரகமான சூரியன் சிம்ம ராசியில் 31 நாட்களும் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்வார். ஆவணி மாதம் 17ஆம் தேதி சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு புதன் பெயர்ச்சியாகிறார். ஆட்சி உச்சம் பெறுகிறார் கன்னி ராசியில். ஆவணி மாதம் 15ஆம் தேதி துலாம் ராசிக்கு சுக்கிர பகவான் பெயர்ச்சியாகிறார். மிதுனம் ராசியில் செவ்வாய், சிம்மம் ராசியில் கேது, கும்பம் ராசியில் ராகு. சந்திர பகவான் துலாம் ராசியிலிருந்து மாதத்தை தொடங்கி வைக்கிறார். சனி பகவான் மீன ராசியில் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்கிறார். 9 நவகிரகங்கள் மூலம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி ஆவணி மாத பொது பலன் காணலாம். இந்த ஆவணி மாதம் பஞ்சாங்கம் அறிவுறுத்துகிறது. சில எச்சரிக்கைகளை பஞ்சாங்கம் வலியுறுத்துகிறது. ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா பெரியோர்களால் பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் அதிகமாக வெகு விமர்சையாக நடைபெறும். கோவில் பண்டிகை, திருவிழா, கும்பாபிஷேகம் மக்கள் பெருவெள்ளத்தில் வெகு விமர்சையாக சிறப்பாக நடைபெறும். ஆவணி மாதம் திருமணத்திற்கு, வீடு கிரகப்பிரவேசம் செய்வதற்கு எண்ணற்ற சுப நாட்களை தாங்கி வருகிறது. அதாவது விஷ்ணுபதி புண்ணிய காலம். வீடு கட்டுவதற்கு வாஸ்து நாளும் ஆவணி மாதம் வருகிறது. விநாயகர் சதுர்த்தி வருகிறது. ஆவணி மாதம் பஞ்சாங்கம் சில எச்சரிக்கைகளை சொல்கிறது. அதாவது விமானம், ரயில் விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது. இந்த ஆவணி மாதம் விமானம், ரயில் விபத்து ஏற்பட வாய்ப்புண்டு. பார்த்தீங்கன்னா தேவாலயங்களில் இடி விழும் என்று பஞ்சாங்கம் எச்சரிக்கிறது. இந்த மாதம் அனைத்து இடங்களிலும் இடி மின்னலுடன் தமிழ்நாட்டில் கனமழை பொழியும். அப்போ மழை பெய்யும் போது, இடி இடிக்கும் போது மொட்டை மாடியில் போய் நிற்கிறது, மரத்தடியில் போய் நிற்கிறது, இதெல்லாம் பொதுமக்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இடி தாக்குவதற்கு வாய்ப்புகள் அதிகம். புயல் சூறாவளி காற்றுடன் தமிழ்நாட்டில் மழை பொழியும். புயல் மழையும் இந்த ஆவணி மாதம் தமிழ்நாட்டுக்கு வரும். ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத ராசி பலன் காணலாம். ஆவணி மாதம் 31 நாட்களும் உங்களுக்கு 2வது வீட்டிலே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்வார். ரிஷபம் ராசியை பொறுத்தவரை செவ்வாய் 2ஆம் வீட்டில் நின்றால் அவர் 4ஆம் பார்வையால் 5வது வீட்டை பார் செய்வார். எனக்கு வீடும் வேணாம், சொத்தும் வேணாம், காடும் வேணாம், நானே சம்பாதித்து, நானே உழைச்சி, நானே வீடு கட்டிக்கிறேன் அப்படின்னு பெரும்பாலானவர்கள் ரிஷப லக்கணத்தில் பிறக்கக்கூடியவர்கள் அப்பாவிடம் சண்டை கட்டிக்கிட்டு கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லைன்னா தன்னுடைய பூரிய சொத்தை பராமரிக்க மாட்டாங்க. அதில் உழைச்சி சம்பாதிக்க மாட்டாங்க. நல்லா தண்ணி இருக்கும், நல்லா பாசன வசதி இருக்கும், ஆனால் பாடுபட மாட்டாங்க. பூரிய சொத்தை கரம்பா போட்டு இவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இவங்க போயிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் 12ஆம் அதிபதி 2வது வீட்டிலே இருக்கும்போது. இந்த ஆவணி மாதம் ரிஷப ராசி அன்பர்கள் பணம் சம்பாதிப்பதற்கு என்ன வழி, எப்படி பணம் சம்பாதித்து முன்னேற்றம் அடைவது, அதை பற்றி இந்த மாதம் யோசிப்பீங்க. வீட்டில் உட்காந்து யோசித்தாலும் சரி, நண்பர்களோடு சேர்ந்துக்கிட்டு யோசித்தாலும் சரி, இந்த மாதம் பணம் சம்பாதிப்பதற்கு என்ன வழி, அதை சார்ந்து உங்களுக்கு யோசனைகள் அதிகமாக ஓடும். 12ஆம் அதிபதி 2ஆம் வீட்டில் இருக்கும்போது குடும்பத்தை விட்டு வேலை விஷயமா, உத்தியோகம் பார்க்கக்கூடிய உங்கள் தொழில் விஷயமா வெளியில் சென்று வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக வண்டி வாகன ஓட்டுநர்களாக இருக்கிறீங்கன்னா இந்த மாதம் பெரும்பாலும் வீட்டில் தங்க மாட்டீங்க, வெளியில் தான் தங்குவீங்க. அல்லது ஒரு வெளியூரில் போய் ஒரு 100 கிலோமீட்டர் அந்தாட்ட போய்
இந்த மாதம் வந்து தொழில் செய்கிற மாதிரி, வேலை செய்கிற மாதிரி ரிஷபம் ராசி என்பதுக்கு கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா 12ஆம் அதிபதி 2ஆம் வீட்டில் இருக்கும்போது பணம் சம்பாதிப்பதற்கு வெளியூரை வெளிநாடை நாடக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஆவணி மாதம். ரிஷபம் ராசி என்பதற்கு 4வது வீட்டிலே சுகஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்று குடும்ப பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானாதிபதி புதனோடு இணைந்து கேதுவோடு இணைந்து 4ஆம் வீட்டில் சூரியன் செல்வார். ரிஷப ராசி ரிஷப லக்னத்தை பொறுத்தவரை 4ஆம் வீட்டின் அதிபதி ஆட்சி பெறுவது உங்களுக்கு சாதகமில்லாத அமைப்பு தான். ஏன்னா சூரியன் 4ஆம் வீட்டில் ஆட்சி பெற்றால் வீட்டில் இருந்தாலும் ஒன்று தான், காட்டில் இருந்தாலும் ஒன்று தான், ஒரே நிம்மதியே இல்லை, இருக்க மாட்டேங்குது. அப்பா வந்து வீட்டில் இருந்தாலே அப்பா வந்து இதே ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கார், அப்பா வந்து சண்டை படிச்சுக்கிட்டே இருக்கிறார், அப்பா வந்து என்னை திட்டிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆட்டை பிடிச்சிக்கட்டு மாட்டை பிடிச்சிக்கட்டு விவசாய நிலத்தை வேலை செய்ய, இதை செய்ய அதை செய்யணும், வீட்டில் இருந்தால் தொணன்னு என்னை வந்து இதே ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு தான் ரிஷப லக்ன ரிஷபராசிக்கு 4ஆம் வீட்டிலே சூரியன் இருப்பது. அப்பா வந்து உங்களை வீட்டில் இருக்கும்போது நிம்மதியாக விட மாட்டார். 2, 5ஆம் அதிபதி சூரியனோடு இணைந்து செல்லும் போது படித்து கொண்டிருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா நன்றாக படிப்பீங்க. அரசு உதவிகள், அரசு சலுகைகள்லாம் இந்த மாதம் கிடைக்கும். 4ஆம் வீட்டில் சூரியன் புதன் இணைவு படித்து கொண்டிருப்பவர்களுக்கு மிகச்சிறப்பான காலகட்டம். புதிய நண்பர்கள், கூட்டாளிகள் உதவி ஒத்தாசை ரிஷபராசி என்பதற்கு தாராளமாக கிடைக்கும். ஆவணி மாதம் 17ஆம் தேதி 5வது வீட்டிற்கு புதன் செல்கிறார். கன்னிராசியில் புதன் வந்து ஆட்சி உச்சம் பெறுவார். பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானாதிபதி 5ஆம் வீட்டில் ஆட்சி பெறும்போது இந்த மாதம் பிற்பாதி உங்களுக்கு நேரம் கிடச்சிச்சின்னா பழனி மலைக்கு சென்றுவாங்க. இந்த மாதம் பிற்பாதி திருப்பதிக்கு டூர் ஓட்டுறாங்க, ஒரு 2 நாள் 3 நாள் சுற்றுலா, அதுக்கு வாய்ப்பு வந்தால் திருப்பதி சென்றுவாங்க. கொஞ்சம் நேரம் கிடைச்சா பழனிக்கு சென்றுவாங்க, இல்லைன்னா திருப்பதிக்கு சென்றுவாங்க. ரிஷபம் ராசி என்பவர்களுக்கு இந்த ஆவணி மாதம் பெருமாளும் சரி முருகபெருமானும் சரி நல்லருள் புரிய போகிறாங்க. ரிஷபராசி என்பவர்களுக்கு திருப்பதி வெங்கடாஜலபதியோ பள்ளிமலை பாலதண்டாயுதபாணியோ இரு தெய்வங்களுமே உங்களுக்கு நல்லருள் பரிபூர்ணமாக இந்த ஆவணி மாதம் கொடுக்க போகிறாங்க. இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆவணி மாதம் 15ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா 5வது வீட்டிலே சுக்கிர பகவான் நேசமாக செல்கிறார். 6ஆம் அதிபதி 5ஆம் வீட்டில் இருந்தால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, குழந்தை பிறந்தா குழந்தைகளால் ஒரு பிரச்சனை, ஒரு வறுமை, கஷ்டம், கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை. குழந்தைங்க வந்து வளர்ந்து பெரியாளாகி அவங்க சம்பாதிக்கக்கூடிய வயதில் நல்லா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா ஜாதகன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பிள்ளைங்க சம்பாதிக்கக்கூடிய பணத்தை, பிள்ளைங்க வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க அவங்களுடைய உழைப்பை ஜாதகன் வந்து விரயம் செய்து கொண்டிருப்பார். 6ஆம் அதிபதி 5ஆம் வீட்டில் நின்றால், இது வந்து சுய ஜாதகத்தில் லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி 5ஆம் வீட்டில் நின்றால் அந்த ஜாதகன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, குழந்தை பிறந்தவுடன் ஜாதகன் வந்து கடன் வாங்குவார். ஜாதகன் வந்து குழந்தைகளுக்கு படிப்புக்கோ குழந்தைகளுக்கு நல்ல சாப்பாடோ துணிமணியோ எடுத்து போட முடியாது. குழந்தைங்க வளர வளர என்ன ஆகும் அப்படின்னா, குழந்தைங்க வந்து படிக்கங்காட்டியுமே வேலைக்கு போகிற மாதிரி, குழந்தைங்க சம்பாதிக்கிற மாதிரி, குழந்தைங்க வந்து அதிகமாக கஷ்டப்படுற மாதிரி, அவங்க சம்பாதித்து கொடுக்கக்கூடிய பணத்தை அவங்களுடைய உழைப்பை ஜாதகன் வந்து விரயம் செய்து விட்டு போயிடுவோம். அதே மாதிரி தான் ஆவணி மாதம் 15 வரை உங்களுக்கு 6ஆம் அதிபதி 5ஆம் வீட்டில் நிற்கிறார். அப்போ வந்து உங்கள் குழந்தைகள் சார்ந்து அவங்களுடைய எதிர்காலம் சார்ந்து இந்த ஆவணி மாதம் ரிஷபராசி என்பவர்கள் முழு கவனம் செலுத்த வேண்டும். எனக்கு என்ன அப்படின்னு கை கழுவி விட்டு போகக்கூடிய சூழ்நிலை தான் பெரும்பாலும் ரிஷபராசி ரிஷப லக்ன என்பவர்களுக்கு உண்டு. ஆவணி மாதம் 15ஆம் தேதி 6வது வீட்டிற்கு சுக்கிர பகவான் செல்கிறார். தன்னுடைய சொந்த ராசியில் சுக்கிரன் ஆட்சி பெறும்போது வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். பணம் சம்பாதிப்பதற்கு என்ன வழி அப்படின்னு கேட்டுக்கொண்டிருப்பவர்கள்
கண்டிப்பாக வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை கண்டிப்பாக உண்டு. வேலை உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, ப்ரமோஷன். 6ஆம் வீட்டில் சுக்கிர பகவான் செல்லும்போது வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல லாபம். விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்களுக்கு பூ மகசூல், பூ விளைச்சல் அதிகமாக வரும். அதிகமான பணத்துக்கு லாபத்துக்கு விற்கலாம். 6ஆம் வீட்டில் சுக்கிரன் செல்வது பார்த்தீங்கன்னா எதிரிகளே இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு வந்து எதிரிகளே இருக்க மாட்டாங்க. எல்லோருமே உங்களுக்கு நண்பர்கள் தான். ரிஷப ராசி அன்பர்கள் நண்பர்களால், மாமன் மச்சனன்களால், இவங்களால் தான் கெட்டு போவாங்க. அப்பாவாலேயோ, உடன் பிறந்தவர்களாலேயோ, பங்காளிகளாலேயோ, எதிரிகளாலேயோ ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் கெடமாட்டாங்க. நண்பர்களால், மாமன் மச்சனன்கள் உறவுகளால் நீங்கள் வந்து முழுமையாக கெட்டு போயிடுவீங்க. ரிஷபராசிக்கு ராசி அதிபதி 6ஆம் வீட்டில் செல்வது ஆவணி மாதம் பிற்பாதி வேலை உத்தியோகம் மிகச்சிறப்பாக அமையும். பணம் சம்பாதிப்பதற்கு வழியை காட்டும். நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். சினிமா துறையில் நடிகர்கள், நடிகைகள், பாடலாசிரியர்கள், கதை எழுதுபவர்கள், கேமராமேன், சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டம். 10வது வீட்டிலே ஆவணி மாதம் சந்திர கிரகணம் நிகழ்கிறது. ரிஷப ராசி அன்பர்கள் தொழிற்ஸ்தானத்திலே சந்திர கிரகணம் நிகழும் போது மாமியாரிடம், பார்த்தீங்கன்னா மனைவியிடம், அம்மாவிடம் இந்த ஆவணி மாதம் கோச்சிக்காதீங்க. அவங்கள வந்து குறை சொல்லாதீங்க. மாமியாரோ, அம்மாவோ, மனைவியோ அவங்க வந்து வேதனைப்படுற மாதிரி இந்த ஆவணி மாதம் நடந்து கொள்ளாதீங்க. ரிஷபம் ராசி என்பதற்கு 11வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் செல்கிறார். சனி வக்கரகதியில் இருக்கும்போது உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இதுவரை மந்தமாக இருந்துச்சு, மெதுவாக இருந்துச்சு, பொறுமையாக இருந்துச்சு. வாழ்க்கையே ஒரு சுலோவாக போயிட்டு இருந்துச்சு. ஒரு வருமானம் இல்லை, லாபம் இல்லை. வீடு கட்ட முடியல, வீடு விற்க முடியல, சொத்துக்கள் வாங்க முடியல, சொத்துக்கள் விற்க முடியல, வண்டி வாகனம் வாங்க முடியல, வண்டி வாகனம் விற்க முடியல அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஆவணி மாதம் வாங்கலாம், விற்கலாம். ரெண்டுமே உங்களுக்கு சாதகமாக முடியும். ரிஷபம் ராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் இந்த ஆவணி மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.